போடியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெறும் 173 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். முக்கிய தலைவர்கள் பலரும் இழுபறியில் இருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் 562 வாக்குகள் வித்தியாசத்திலேயே முன்னிலையில் இருக்கிறார். விருத்தாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா 1433 வாக்குகள் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறார். போடியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெறும் 173 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் என்பதை நாம் இங்கு கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்கிய தலைவர்கள், முக்கிய முகங்கள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே முன்னணியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போடி நாயக்கனூரை பார்க்கிறோம். போடி நாயக்கனூர்ல ஓ பன்னீர்செல்வம் 29,209 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக தாவேக வேட்பாளர் பிரகாஷ் 29,036 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இருவருக்கும் இடையில் 173 வாக்குகள் மட்டுமே இடைவெளி இருக்கிறது என்பது இங்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்ததாக விருத்தாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 35,557 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக தாவேக வேட்பாளர் விஜய் 34,124 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இருபதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1,433 வாக்குகள் மட்டுமே. விருத்தாச்சலம் தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். அதற்கடுத்தபடியாக சாத்தூர் தொகுதி நயினார் நாகேந்திரன் களமிறங்கிய முக்கிய தொகுதி. இங்கு 18,793 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். திமுகவின் கடற்கரை ராஜ் 18,231 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வெறும் 562 வாக்குகள் மட்டுமே. மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் தாவேகாவின் அஜித் 17,910 வாக்குகளை பெற்றிருக்கிறார்.